Hi friends, welcome back to my channel MCAD Express Tamil. நான் உங்களோட அகஸ்டின். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா block creation. ஓகே, AutoCADல நம்ம block எப்படி கிரியேட் பண்றதை நான் பார்க்க போறோம். blockனா வேற ஒண்ணும் இல்ல, நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்த சேம் கமாண்ட்ஸ் தான். ஓகே, அதாவது நம்ம வந்து some features வந்து எக்ஸ்ட்ரா அங்க வச்சிருப்பாங்க. நம்ம என்ன பண்ணோம், ஜஸ்ட் எடுத்து ப்ளேஸ் பண்ணோம். சோ அதே ப்ளேஸ் பண்ற காம்போனன்ட்ஸை நாம எப்படி கிரியேட் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி வைக்கலாம்ங்கறத இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான ஆப்ஜெக்ட்டை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ண கமாண்ட் பார்த்தீங்கன்னா பிளாக். ஓகே, ஷார்ட்கட் பி என்டர். அந்த பி என்டர் கொடுத்ததுமே அதில் நேம் கேட்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட பிளாக்குக்கு என்ன நேம் கொடுக்குறீங்களோ அது கொடுத்துக்கோங்க. சரி, நான் வீல் கொடுத்துருக்கேன். இந்த வீல் ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறமா அதில் பக்கத்தில் பிக் பாயிண்ட் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் மறுபடியும் நம்ம ட்ராயிங்கில் வந்துடுவோம். ஸோ அந்த ட்ராயிங்கில் போய் ஒரு பாயிண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த பாயிண்ட் கிளிக் பண்ணதும் மறுபடியும் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதில் செலக்ட் ஆப்ஜெக்ட்ஸ். தென் நம்ம எந்தெல்லாம் ஆப்ஜெக்ட் நம்ம வந்து பிளாக் பண்ண போகிறோமோ ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு வாட்டி என்டரை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்டர் ப்ரெஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் அதில் ஓகே கொடுத்ததும் எனக்கு என்ன ஆயிரும்னா ஆப்ஜெக்ட் பிளாக் ஆகிரும். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், செலக்ட் பண்ணுறப்போ மொத்த ஆப்ஜெக்ட்டும் சேர்ந்து ஒரே சிங்கிள் ஆப்ஜெக்ட் மாதிரி சேர்ந்துருக்கும். ஓகே, இது நம்ம வந்து இப்போது பிளாக் க்ரியேட் பண்ணியாச்சு. எனக்கு சேவ் பண்ணுற கமாண்ட் பார்த்தீங்கன்னா டபிள்யூ பிளாக். ஓகே, அதில் போயிட்டு டபிள்யூ பிளாக்கு நீங்கள் டபிள்யூ பிளாக் கொடுத்துக்கலாம், டபிள்யூபியும் கொடுத்துக்கலாம். அதில் சோர்ஸை வந்து பிளாக் மாற்றிக்கோங்க. தென் அந்த பிளாக் பக்கத்தில் இருக்க ஆப்ஷன் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா நம்ம பிளாக்கோட நேம் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா கீழே நம்ம எங்கே சேவ் பண்ண போகிறோம், இப்போ நான் வந்து என்ன யூனிட்ஸ்னு கொடுக்குறேன். ஓகே, தென் எங்கே சேவ் பண்ண போகிறீங்க, டெஸ்க்டாப். தென் ஓகே கொடுத்தது எனக்கு என்ன ஆகிடுச்சு, பிளாக் வந்து ஆக்சுவலாக சேவ் ஆகிடுச்சு. திரும்ப இன்சர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கமாண்டு தான் ஐ என்டர் கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் லொக்கேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. லொக்கேஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா எனக்கு என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிளாக் வந்து நம்ம ட்ராயிங்கில் இன்சர்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம கரண்ட் ட்ராயிங்கில் நான் லொக்கேட் பண்ணியிருக்கேன். இது நம்ம வேறு இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஒரு ட்ராயிங்கில் பேஸ்ட் பண்ணால் பேஸ்ட் பண்ணிக்கலாம். கவனிச்சுக்கோங்க, இப்போ ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ட்ராயிங் நான் க்ரியேட் பண்ணுறேன். தென் அதுக்குள்ளாடி போய்ட்டு ஜஸ்ட் கீபோர்ட் ஷார்ட்கட் ஐ என்டர், நம்மளோட இன்சர்ட் கமாண்ட். அதில் போய்ட்டு ப்ரௌஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எங்கே சேவ் பண்ணோம், டெஸ்க்டாப். ஜஸ்ட் வீல், தென் ஓப்பன், தென் ஓகே. எனக்கு என்ன ஆகிடுச்சு, நம்ம பிளாக் வந்து நம்ம கிரியேட் பண்ண பிளாக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம ட்ராயிங்கில் இன்சர்ட் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.